இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், அண்ணன் செந்தமிழன் ஆறுயிர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும், தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ்கி கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும், என் உடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும், அண்ணன் MS பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி VR பாக்கிரியா VR அவர்களுக்கும் நன்றி, கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அட்டன் பண்ணுங்க. மேடையில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி, எல்லாருமே பெரிய அண்ணன் சீமான் அண்ணன் தொட்டு என் நண்பன் சுகுமார், நண்பர் சுகா, அப்படி நிறையா ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து வீரசமர், அப்படி ரொம்ப நெருக்கமான ஆட்கள் நிறையா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டையும் நான் எழுதியிருக்கேன். 5மே 5 ஜானரில் இருக்கும். இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்மையோட இந்த டீம் வந்து எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, பொதுவாக பாடலாசிரியர்களுக்கு டியூன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. நான் லிரிக் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். பாட்டு எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகும். இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு கொரோனாவுக்கு பிறகு வேற மாதிரி போயிடுச்சு. ஆனால் இவங்க இந்த படம் நல்லா வரணுங்கிற அக்கறையில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு 5-6 தடவையாவது அவங்க ஆஃபீஸ் போயிருப்பேன். உட்காந்து ஒரு பாட்டுக்கான சுச்சுவேஷனை டைரக்டர் சொல்கிறாரு, கேமராமேன் சொல்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு. ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அது முழுக்க என்னென்னா, படம் நல்லா வந்துடணும், அதுக்கு பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்கார இயக்குனர் அவரு அப்படி நேசத்தோடு அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது இது ஒரு படத்தில் வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சொல்லணும், அவர் இந்த குருவி சேர்த்தது மாதிரி சேர்க்குறாரு. அந்த மெட்டுக்குள்ள வார்த்தைகளை கொண்டாடுறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் அடிக்கிறது. நம்ம எழுதி கொடுத்துருவோம், நல்லா இருக்கு சார்னு சொல்லிடுவோம். அப்படி 3 நாள் கழித்து திரும்ப கால் பண்ணி, சார் இந்த வார்த்தையை மாற்றிடலாமா பாரு, அப்புறம் அந்த வார்த்தையை மாத்திர வார்த்தையெல்லாம் நல்லா இருக்கும். அதனால அது அப்படித்தான் குருவி சேர்க்குற மாதிரியே அந்த வார்த்தைகளை சேர்த்து அது ஒன்றும் இல்லை, இசை சொற்களை அடுக்கிறது தான். நம்ம ஒரு மெட்டுக்கு ஒரு வருஷம் எழுதுகிறோம். பாடலாசிரியருக்கு ஒரு லெவல் வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். அந்த சவுண்டுக்கு எப்படி இருக்கணும், இன்னும் ஒரு பாடலாசிரியனோட இன்னும் சவுண்டுக்கு இன்னும் பொருத்தமான வார்த்தைகளை ஒரு இசையமைப்பாளர் செலக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் அவர் தீபன் சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். எல்லா பாட்டுமே நாங்கள் நிறைய ரீவர்ஷன் எழுதி நம்ம ஒர்க் பண்ணோம். எங்களை நம்பி தான் வந்து படக்குழுவே வந்து அவங்க ஷூட் போய்கிட்டு இருப்பாங்க, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் இங்கே சென்னையில் பாட்டை எழுதி அது பதிவுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். எங்களை நம்பினாங்க. எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம். இந்த படத்தில் 5 பாடலுமே ரொம்ப நல்ல பாடலாம் வந்திருக்கு. அதே மாதிரி விமல், இந்த படத்தோட நாயகன் விமல் சோழன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு படம் இயக்குனேன். அந்த படம் அந்தப்போ நாங்கள் ஷூட்டிங்கில் அவுட்டோரில் இருக்கும்போது அவரோட களவாணி நாங்கள் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியான ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரியான ஒரு நாயகன். தொடர்ந்து அவரை நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே நான் ஒரு படம் எழுதியிருக்கேன், அஞ்சலன்னு ஒரு படத்தில். அதுக்கு பிறகு இந்த படத்தில் அவரோட இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும், படக்குழுவினருக்கு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். ஒன்லி தேங்க்ஸ் தான் சொல்லணும். எங்கள் இயக்குனருக்கு என்ன ஒரு கேமராமேன்லேருந்து புதுசாக ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு, நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த சீமா அண்ணன் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நன்றிண்ணே.
எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சீமான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. எல்லா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. எனக்கு சொல்லப்போனால் எல்லாருமே என்னுடைய திரைத்துறையில் பார்க்கும்போது எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் தான். லைக் ஏகாதசி சார் ஆகட்டும், சுகுமார் சார் ஆகட்டும், சார் ஆகட்டும், சீமான் சார் ஆகட்டும், எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் தான். ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சதே பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிரசாத் லேபில் தான். இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் வீராய் மக்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த படத்தோட ப்ரிவ்யூ பார்த்தாரு டைரக்டர் சார். அப்படியே பார்த்துட்டு என்னை வெளியில் கூப்பிட்டாங்க. நான் போய் பேசிட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு, இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே வாசலில் தான் எனக்கு கமிட் பண்ணார். அந்த சேம் டேவே எனக்கு அட்வான்ஸ் போட்டு நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், எஸ்கி சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் படத்தில் வந்து மொத்தம் 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டுமே கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அது ஏகாதசி சார் சொன்ன மாதிரி நானும் ஏகாதசி சாரும் இங்கே ஒர்க் பண்ணோம். அவங்க ஷூட்டிங் பண்ணிருந்தாங்க. பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு வாட்டி சுகுமார் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் தருவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது. எஸ்கி சார் சொல்லணுன்னாக்கா அவருக்கு என்ன வேணுன்றது அவருக்கு ரொம்ப க்ளீனாகவும் தெளிவாகவும் தெரியும். ஸோ நான் வேறு ஏதாவது டியூன் ஒன்று கொடுத்தா கூட இல்லைங்க அது வேறு ஒன்று வேணுன்ற மாதிரி அவர் ரொம்ப க்ளீனாக சொல்லி வாங்குவார். ரொம்ப நம்மளை சொல்ல போனாக்கா குழப்பாமல் ரொம்ப தெளிவாக என்ன வேணுன்றது கேட்டு வாங்குவாங்க. அண்டு இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸு, ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டேஜில். எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த என்னுடைய சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மிக்ஸ் இன்ஜினியர்ஸ், மிக்ஸ் பண்ண அதர்ஸ், என்னுடைய கோஆர்டினேட்டர் டேவிட் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன். அண்ட் படம் June 6 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும். பாட்டு எல்லாமே ட்ரெண்ட் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொலைக்காட்சி தோழர்களுக்கு முதல் வணக்கம். இது போன்ற திரைப்படங்களை நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதை சேர்ப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. கைபேசி வராத காலகட்டத்தில் தொலைபேசி இணைப்புகள் மட்டுமே நம்மிடம் இருந்தபோது வாத்தியார் பாலுமேந்திரா அவர்களிடம் தொலைபேசி கிடையாது. அப்போது அவருக்கான தொலைபேசி எங்களிடத்தில் இருந்தது. எங்கள் நட்பு வட்டத்தில் இன்னொரு நண்பருக்கு தொலைபேசி இருந்தது. அந்த நண்பரின் பெயர் சீமா. எங்கள் இருவருக்குமான தொலைபேசி அழைப்பின் போது அப்ப காலர் ஐடி ஃபெசிலிட்டியும் கிடையாது. நான் ஃபோன் பண்ணுனா நான் தான் பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பேச துவங்குவார். அவர் ஃபோன் பண்ணா அவர் பேரை சொல்றதுக்கு முன்னாடி, ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அவரை அழைத்து பேசுவேன். இப்போது வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், இந்த கைபேசி யுகத்தில் நாங்கள் இருவரும் தினமும் குரல் செய்தியில் எங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம். எங்களோடு இணைந்து எங்களுடைய குரல் செய்தி குழுவில் மிக முக்கிய உறுப்பினராக இருப்பவர் மேடையில் இதோ அமர்ந்திருக்கிறார், எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு MS பாஸ்கர் அவர்கள். அந்த பெருங்கலைஞனின் மாபெரும் ரசிகர்கள் நாங்கள் இருவரும். எங்கள் குரல் செய்தி குழுவை கெடுப்பதற்கென்று இன்னொரு மகா கலைஞர் இருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பெயர் திரு இளவரசு. இப்படி எங்கள் குழுவில் இருக்கிற இன்னொரு சகோதரர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். இசக்கி கார்வண்ணன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தின் பின்னணியில் இந்த கதையை தான் எப்படி உள்வாங்கி இதை திரைக்கதையாக எழுதி தான் எடுத்தேன் என்பதை என்னிடத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார். அந்த அவர் பகிர்ந்திருந்த அந்த கருத்துக்கள் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது. காரணம், இந்திய சினிமாவை உலக சினிமா அரங்கில் தலைநிமிர்ந்து பார்க்க செய்த மாபெரும் படைப்பாளி சத்யஜித் ரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்து
தான் பார்த்த மனிதர்களிடத்தில் இருந்துதான் கதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டார். சத்யஜித்ரேயின் வரிசையில் எத்தனையோ பெருங்கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருடைய ஊரில் அவர் கண் முன்னால் நடந்த சம்பவங்களை வைத்து அவர் பார்த்து பேசி பழகிய மனிதர்களை மனதில் வாங்கி கொண்டு அந்த உணர்வுகளை அவர் திரைக்கதையாக எழுதி இந்த படத்தை எடுத்திருப்பதாக என்னிடத்தில் சொன்னார். நிச்சயமாக வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு கலைப்படைப்பும் மிக தரமானதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தின் இன்றைய விழா நாயகர் இசை அமைப்பாளரையும் வாழ்த்தி, பாடலாசிரியர் ஏகாதசியும் வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் சீமானன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் நடிகர்கள் சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க. எல்லாம் சைடில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள், என்னுடைய அன்புக்குரிய அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, திடீர்னு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து பேச்ச கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இது எங்கள் ஃபேமிலி. அந்த மாதிரி இசக்கி அண்ணா வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய சம்பவங்கள் படம் வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் பேசப்படும். அது என்னென்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த படத்தில் நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். ஒரு துப்பறிகிற விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப என்ன சொன்னோம்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் நம்ம எம்எஸ் பாஸ்டன் அவர் சேர்ந்து நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் ரொம்ப கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான, ரொம்ப அசாத்தியமான நல்ல நல்ல டயலாக்லாம் இருக்குது இந்த படத்தில். நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது. நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்குது. நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளே செய்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் வர அன்றைக்கி தான் அதை அடுத்த நாள் வந்து நம்ம படமும் வருது பரமேஸ்வரன் பார்த்திமான்னு சொன்னால், நான் வந்து குரூப்பில் என்ன பண்ணேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் கமல் வெர்சஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க. உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில, ரெண்டு தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி, ஐயோ நம்ம வேற மானசீக குருவாச்ச கமல் சார் என்னையா அது பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டர் போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு 2 நாளமா யோசிச்சா, சரி இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். குரூப்லையும் பார்த்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் இங்கே பேசுவாங்க. என்னை மேடைகள் அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய என்னோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லியிருக்கேன் இசக்கி கார்வண்ணன் சாருடைய. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய டிஓபி சார் சுகுமாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சேர்ந்து. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர் நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டையை கலப்பிருக்காரு இந்த படத்துலன்னு சொல்லணும். என்னோட சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் அதில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அவங்களுடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு. நிறைய வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணவர்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் வந்திருக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். நடத்துறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கேன் நம்புறேன். ஸோ மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக மேடையில வந்த நேரத்துல இருந்தே ஒரு பெரும் மகிழ்ச்சியோட நம்ம பார்க்கக்கூடிய ஆதிரா அவர்கள் எங்களுக்காக பேச வரணும். இந்த படத்தை பத்தியும் உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? தமிழ் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? நமது தமிழ் இங்கே அமர்ந்திருக்கிறது. இதை விட இந்த படத்துக்கு வேற பெரிய சிறப்பு எதுவுமே தேவையே இல்லை. வேற வார்த்தையும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும் நன்றி. நானும் சீமான் சார் ஒரு படத்துல நடிச்சிருக்கோம் இல்லை சார்? நன்றி எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம். அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடை சீமான் சார் இருக்கும்போது நம்மலாம் என்னத்தை பேச நமக்குலாம் பேசவே தெரியாது.
நம்ம எஸ்பி கார்வன் சார் வந்து ரொம்ப வருஷம் நண்பர், ரொம்ப சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறவர். நிச்சயமாக இந்த படம் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது, அந்த ஒரு டைலாக்லேயே தெரியுது, மாரியம்மா வந்து மேரியம்மாவை போவாங்க. நிறைய கான்ட்ரவர்சி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அப்புறம் நம்ம சுகுமார் வந்து இந்த படத்துலேருந்து நடிகர் ஆகிறாரு. ஏன்னா அவர் உண்மையிலேயே முன்னாடியே நடிக்க வேண்டியது கேமராமேன் சுகுமார். இந்த படத்தின் மூலமாக பெரிய நடிகர் ஆகணும்னு பார்க்குறேன். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு படத்தில் நடிக்க மாட்டார். எனக்கு கதையெல்லாம் கேட்டு பணத்துக்கெல்லாம் நடிக்கிற ஆள் கிடையாது. நிச்சயமாக அவர் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காருன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குங்கிறத நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையணுமெண்டு, அதுவும் இல்லாமல் விமல் சார், சாயா எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி கொடுத்து நல்ல பேரும் புகழும் கொடுக்கும்ட்டு இறைவனை பார்த்து நன்றி. வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் முதல் வணக்கம். ஜூன் 6 பரமசிவன் ஃபாத்திமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனிவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மாவுக்கு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. கார்வன் சார் இருக்கட்டும், விமல் சார் கூட என்னோட 2வது படம் இது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை. நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். சாங் பயங்கரமாக வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நாயகன் அவர் தான். ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சஷ்விதா அண்ட் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு, பட் விமல் ராஜ் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் யூனியன்ல இருந்து செயல் வீரர்கள் அணி இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரை ஆனர் பண்றதுக்காக அண்ட் ரெஸ்பெக்ட் சீமான் சார். அவரோட ரொம்ப ஒரு 2-3 ஆண்டுகளாக அவரை பார்த்துட்ருக்கேன். சினிமா மேலே ரொம்ப பேஷன் உள்ள, ரொம்ப ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அவரோட டைரக்டோரியலில் முதல்ல வர படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். மேலும் மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே என்னோட சீனியர்ஸ் அண்ணன்கள் எல்லாருமே இருக்காங்க. சீமானனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா புது படம் வெளியே வரும்போதோ எந்த இது வரும்போதோ அவங்களோட அரசியல் இவ்வளவு இதுக்கு இடையிலையும் அந்த படங்களை பார்க்குறதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வேலை இல்லை. அது எப்போவுமே சீமானந்தர் செஞ்சிட்ருக்காங்க. கடைசியாக என்னோடய மத்தகம் பார்த்துட்டு ஒன்றா பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இப்படி ஒரு இதுக்குள்ளே இருந்துட்டு அரசியல்லையும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது டைம் கிடச்சி அடுத்த இண்டஸ்ட்ரியும் கவனிச்சுட்டே இருக்கிற இந்த ஒரு இது வந்து எங்களை போன்ற அடுத்து வரக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா. மேலும் இதில் இருக்கக்கூடிய கதாநாயகன் விமல் சார், உங்களுக்கு இது இன்னொரு பெரிய வெற்றி படமாக வேணும். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான். இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். ஏகாதசி சாரை பற்றி சொல்லணும். அண்ணன் தான், ஏகாதசி அண்ணன் தான். ஏன்னா கிடாரி படத்தோட ஆடியோவில் வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நானும் தர்புகா சிவாவும் இணைந்து ஒர்க் பண்ணும்போது என்னை நம்பி எனக்காக பாடல் எழுதி கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு மேடையிலையும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த தடவையும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி என்ன. என்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி என்ன. மற்றும் படக்குழுவினர், படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அடைந்தால் இன்னும் நிறைய இதேமாதிரி படம் வரும். பத்திரிகையாளர் அனைவரும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. அண்ணன் சிந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் நான் இப்போ எங்கே இருக்கக்கூடிய இதோட ஒரு 10-15 படங்கள் இசை வெளியிட்டாக்க அண்ணன் வந்து சிறப்பு சேர்த்துருக்காரு. எப்பயுமே நீங்கள் வந்து சினிமாவோட இலக்கமாக தான் இருக்கீங்க. அரசியலுக்கு போகலை, போனாலே சினிமா ரத்தம் ஓடிட்டுருக்கு வந்துட்டீங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி. விமல் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் எங்கள் இயக்குனர் அண்ணன் யாருக்கண்ணனுடைய பொண்ணு கதாநாயகனாக நடிச்சு அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இயக்குனரை பற்றி பேசணும். காலையில் திண்டுக்கல் சிறுமலைக்கு திடீர்னு கூப்பிட்டாரு. நம்ம மேனேஜர் அண்ணன் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் வந்துருங்கன்னு.
என்னென்ன திண்டுக்கல் சிறுமலையில் சொல்லி உடனே முதல் நாள் நைட்டு எப்படிங்க நைட்டு கூப்பிட்றீங்க என்ன டிக்கெட் போட்டுங்க வாங்க அப்படின்னு ட்ரெயினில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே உடனே வண்டி பிக்கப் பண்ண இவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அழகாக பண்ணி எங்களை அப்படியே கூப்பிட்டு போவார். அந்த ரூம் இதான் ரூம்னு அலர்ட் பண்ணி அழகாக வைப்பாங்க. உடனே டைம் சொல்லுவார், எத்தனை மணிக்கு வந்தார், 7 மணிக்கு. அவர் 9 மணிக்கு வர சொல்லுங்க போதுன்னுவார். கரெக்டு டயத்துக்கு போனோமே இதான் சீனு. இது ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா பேசினா கூட இல்லை வேணும் நான் அந்த எடிட்டிங்கில் போயிடுவேன் ஷார்ப்பாக பண்ணுங்க. டேரக்டர்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் வந்து ஒரு டைலாக் கூட எக்ஸ்ட்ரா பேச முடியும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக அழகாக இவ்வளோதான் போகுதுன்னு மெஷர் பண்ணி வாங்கினாரு. அவருக்கு உறுதுணையாக நம்ம கேமராமேன் ஐயோ நினைச்சே பார்க்க முடியாது. அங்கே சிறுமலையில் வந்து அப்படிப்பட்ட இடத்துல ஹைட்டில் கிரெயின் கொண்டு போக முடியாது. கிரெயின் ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒன்று ஒரு லைட்டுடைய ஸ்டாண்டு மேலே இன்னொரு லைட் ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே கேமரா வச்சு இதான் கிரெயின் எடுக்கிறாரு. சார் கிரேட், உங்களோட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ படங்கள் அங்கேயும் மூவ் பண்ணிருக்கான். பட் கொடுத்த இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துறீங்க. அப்புறம் என்னையை கூட கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க. இதோட சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம திரையுலகத்தை சேர்ந்த அத்தவனும் பாராட்ட வந்திருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறல எந்த ஐயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு. இயக்குனர் வந்து என்னை வந்து நடிக்க சொல்லும்போது கொஞ்சம் ஓர பண்ண வேண்டாம் அப்படி குறைங்க இன்னும் கொஞ்சம் நம்மளை போட்டு விலங்கு போட்டு இருக்கிற மாதிரி தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு போய் நடிக்க வச்சாரு. அதே மாதிரி எல்லா கேரக்டரையும் அதே மாதிரி அண்ணன் பாஸ்கர் அண்ணன் எனக்கு அப்படியே ஒவ்வொரு டைம் என்கரேஜ் பண்ணி அது பண்ணுங்கண்ணே இது பண்ணுங்கண்ணே நம்ம ரூம் பக்கத்துலேயே இருந்துட்டு இதை சாப்பிடுங்கண்ணேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு குடும்பமாக அங்கே ட்ராவல் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குடும்ப ட்ராவலில் இன்றைக்கி வந்து இசை வீட்டு லெவலில் இந்த காலத்துக்காக ஷூட்டிங் வந்து அவசரமாக ஓடி வந்து லேட்டாக வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அதனுடைய கண்டென்ட் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டென்ட் எடுத்து சிறப்பாக செஞ்சுருக்காரு. இதில் விமல் சாருடைய போர்ஷன் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. அதில் தெரியும். உண்மையிலே நான் படம் பார்க்காம மனசில் படத்தை ஓட்டி பார்த்துட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சுகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொடுப்பாரு. இது போதும் ஹேண்ட் ஒர்க் சாட்டை ஃபுல்லாக மேட்ச் ஒரு ஃபுல் சீனை கூட ஹேண்ட் ஒர்க் சாட்டிலே போட்டு முடிச்சுட்டு போயிடாரு. க்ளோஸ் எல்லாமே ஓய்டு வந்துடும், அதுலேயே கிரைன் போயிடும், எல்லாம் போயிடும். அப்படியே அற்புதமாக பண்ணார். சிறப்பாக இருந்தது. சிறப்பாக எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பர்டிகுலர் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பாராட்டினா அவர் மிகப்பெரிய விஷயம். அது ஆர்கனைஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் இது இந்த நேரத்தில் இது அப்படின்னு அழகாக பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டினார். இந்த படம் அத்தனை பேர் உழைப்பு சிறப்பாக இருந்திருக்கு. இல்லை நானும் ஒரு சின்ன துரும்ப உள்ள கூட இருக்குங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங்கில் இருந்தனால காலதாரமாக வந்துட்டேன். நிச்சயமாக இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், தம்பி பிரசாத் முருகேசன் அவர்களுக்கும், ஏனப்பண்ணன் அவர்களுக்கும், மனோஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும், சாட்டை துரைமுருகன் தம்பி அவர்களுக்கும், எங்கள் ஐயா மகன் சுகா அவர்களுக்கும், ஐயா எஸ்கே காரவணன் அவர்களுக்கும், விமல் அவர்களுக்கும், எங்கள் அண்ணா மகள் ஜெயாதேவி அவர்களுக்கும், சஷ்மிதாவுக்கும், தம்பி விஆர் அவர்களுக்கும், தம்பி கூல் சுரேஷ் அவர்களுக்கும், சொல்லலைன்னா அப்புறம் வெளியே வந்தா கத்துவாரு, மேடையில் உட்காந்துட்டு கத்துறாரு. எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்தை வந்து 100 தடவைக்கு மேல நான் பார்த்துருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது. இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது. என்னுடைய அன்பு பங்காளி, நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர், என்னுடைய பங்காளி, அன்பு பங்காளி சீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.
இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமாக கூப்பிட்டாப்புல என்னாச்சு. இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீ நடிக்கணும். நீங்கள் முதல்ல யாருன்றதை சொல்லுங்க, அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவே இல்லை, நல்லா பேசுவேன் ரைட்டு, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க, என்ன ஏது, நான் எசக்கி காரணம் பேசுகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னார், நமக்கு ரொம்ப வேண்டியவனாச்சு பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன், கேரக்டர் சொன்னாங்க. ஒரு ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் அவர் மனோஜ்குமார் என்ன சொன்னார், வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்கில் வச்சுக்க வேண்டாம், எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. 2 நல்ல கேரக்டர், 2 நல்ல டைலாக், அருமையான டைலாக்கு, 2 டைலாக்கு. அது வேண்டாம், இங்கே சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி சிறுமலையில் எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்லா ஒரு ஷூட்டிங்கில் அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த படம் தாத்தாவாயிட்டேங்கிறதுக்கு இவ்வளவு கேட்டது. ஆமா ஆமா நிச்சயமா தாத்தாவானதுலேயே மகிழ்ச்சி தான் நிச்சயமா. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில். அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அனுப்பிடுறேன். யாருக்கு மேட தெரியல, அது அவர் குரல் மட்டும்தான் கேட்கணும். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO நிக்கில் முருகன், மேனேஜர் முருகேசன். முருகேசா, நீ என் மகனானே, எங்க இருக்கிறாய்? அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை. தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும். செந்தமிழன் சீமான் சார், அண்ணா வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க.
ஒன்னு சீமான், இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணனை வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமானந்தன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்க, 234 தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக், அது நம்ம பார்க்கும்போது நம்மள அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது நடக்கும். காரணம், நானே அதில் சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்ததுதான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும். அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரித்து இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க, தலைவா இந்த படத்துல நீங்க வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சார், இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சது தான். அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்துல ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ் ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க ஒரு வாங்க, எதுக்காக இது சொல்றேன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னாரு, அலிவா அடுத்து நான் ஒர்க் பண்ற படத்துல எல்லாத்துலயும் நீங்க இருப்பீங்க, எல்லாத்துலயும் இருப்பீங்கன்னாரு. 3 படம் ஒர்க் பண்ணிட்டாரு, இது வரைக்கும் கூப்பிட காணும். இல்ல இந்த மாதிரி இடத்துல சொன்னாதான், போன் பண்ணி சொன்னா அது சரியா இருக்காது இல்லையா? அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள், விமல் அவர்கள், கமல் விமலுக்கு ஒரு காரணம் இருக்கு. விமல் அவர்கள், அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பாரு. அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு. கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு, இல்லைன்னா போய் பேசாம உட்காந்துறாரு. அப்படி ஒரு அற்புதமான மனிதர். நான் ஃபர்ஸ்ட் அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார், வாழ்த்துக்கள். தம்பி உன் பேர் நம்ம விஆரா? விஆர். அந்த தம்பி வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நான் எழுதிட்டு இருந்தேன், நான் என்னையும் கொஞ்சம் நல்லா பில்டப்பாக சொல்லுங்க அப்படின்னு. நான் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்ல காணும். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தம்பி விஆர் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கூடயே சுத்தின்னு இருப்பான். அவருக்கும் என் மனமார்ந்த
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மிகப்பெரிய நன்றி இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர் உங்கள் பேர் என்ன சார்? தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து, அந்த பேர் வந்திருக்காங்களா? அதெல்லாம் வரவேணான் இருப்பீங்களா? சுரேஷ் வளர்ச்சி பிடிக்காதப்பா. என்ன பல? ஆமா ஆமா, சிவசிவாய. அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்க, அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால நீங்க ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார். ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்றேன். என்னைக்குமே வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். என்னவோ சொன்னீங்கப்பா, கேட்கலவா? பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6 கொஞ்சம் பாத்துமா. நன்றி 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 நன்றி.